நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான சாங்குக்கு ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் உங்களோட இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறது. அதுவும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லிரிக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, அதனால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணி இந்த வீடியோவில் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்டா அதை நான் டேரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்குள்ளே இம்போர்ட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த இதில் ஃபாண்ட் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, அதாவது லிரிக்ஸே நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் அந்த லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணாமல், அதை லிரிக்ஸோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுறீங்க. அந்த நான் லிரிக்ஸோட கொடுக்குற அந்த வீடியோவில் அந்த ஃபாண்ட் தான் ஹைலைட்டு, அந்த ஃபாண்டை வச்சு தான் அந்த வீடியோவே இருக்கும். ஸோ நிறைய பேர் அதவே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுறீங்க. அது அந்த எடிட்டே பார்க்க நல்லாவே இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபாண்ட் இல்லாமல் லிரிக்ஸே இல்லாமல் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் ஃபாண்டோட லிரிக்ஸோட கொடுக்கணுமா இல்லை இந்த மாதிரி லிரிக்ஸே இல்லாமல் கொடுக்கணுமான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது நீங்கள் சொன்னால் தான் என்னால் அந்த மாதிரி வீடியோவாக ரெடி பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட்டை நம்ம ஓப்பன் பண்ணதுமே இல்லை ஒரு சில இடத்துல எல்லாத்தையுமே நானே கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பதில் அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். பார்த்தோன்னா எல்லாத்தையுமே நானே கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் உங்களோட இமேஜை நீங்களாக மேனுவலாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் இமேஜை எப்படி ஆட் பண்ணால் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண PNG இமேஜை ஆட் பண்ணணும். அந்த பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லேயரோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்து கிழக்கு ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ், அதாவது நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜஸை ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை இந்த பீட் மார்க் அளவு அடுத்த பீட் மார்க் அளவு இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா லேயரும் கீழே கொண்டு வந்து இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பதில் கேமரா, அதுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செட் பண்ணாலுமே இது வந்து நம்மளோட கண்ணுக்கு தெரியலை பார்த்தீங்களா, ஏன்டா அது வந்து நமக்கு பேக்கில் இருக்குது, எல்லா பேக்ரவுண்டுக்கும் பேக்கில் இருக்குது. அதை வந்து முன்னாடி கொண்டுட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த லேயரை டச் பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இல்லை இந்த பார்த்தீங்கன்னா X Y லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா Z சொல்லி இந்த 00 இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ மேலே இருந்து கீழே இழுங்க. அப்போ தான் நம்மளோட இமேஜ் வந்து வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சா, இப்போ கொஞ்சம் பின்னாடி தள்ளினீங்கன்னா அந்த லேயருக்கு பின்னாடி போகுது. ஸோ அதனால் அதை இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த கீழே இருக்க இந்த பிளாக் கலர் இருக்குது பதிலாக அதுக்கு பின்னாடி இருந்தாலே ஓகே தான். இப்போ இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சமாக அந்த மாதிரி மூவ் பண்ணி மெதுவாக நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். நமக்கு எல்லா அந்த பீட் மார்க்குள்ளே நம்மளோட இமேஜஸ் வந்து கரெக்டாக தெரியுதா அப்படின்னு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது ஈஸியாக முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ரெண்டாக இருக்குது. ஸோ அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்கு கிழக்க ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணுறீங்க. மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்து ஏதாவது ஒரு இமேஜ், இப்போ நான் அதே மாதிரியே அடுத்து நான் ஏதாவது எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதையும் ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் அளவு இழுத்து வச்சுக்கோங்க. அடுத்த பீட் மார்க் அளவு இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதையும் ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்படியே கீழே இழுத்துட்டே வந்து அந்த 3D ஆப்ஷனுக்கு மேலே கொண்டு வந்து 3D ஆப்ஷனுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம முன்னே என்ன பண்ணோம் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் டச் பண்ணுறீங்க. அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறீங்க. அதில் இந்த இஜட்ன்ற இருக்கிறதுல போயிட்டு அப்படியே மேலேருந்து கீழே இழுக்கிறீங்க. இழுத்தா நம்மளோட இமேஜ் வந்து இந்த மாதிரி வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த XYன்றதை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல இதை கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் எனக்கு அந்த பிளாக் கலருக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை கரெக்டாக அந்த இஜட்டை டச் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி இழுத்தேன்னா இப்போ நீங்கள் நான் பாருங்கள் ரொம்ப இழுத்தேன்னா இந்த முன்னாடி இருக்க லேயருக்கு முன்னாடியே நமக்கு வந்துடும். ஸோ அதனால் தேவையில்லை. இந்த கீழே இருக்க எஃபெக்ட் வந்து நமக்கு தேவை. ஸோ அதனால் அதளவு மட்டும் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். அந்த பீட் மார்க் ஃபுல்லாக நம்மளோட இமேஜ் கரெக்டாக தெரியுதாண்டு. ஸோ கரெக்டாக தெரியுது. இதே மாதிரியே அடுத்து மீதம் இருக்குது இந்த பீட் மார்க்கு, அதே மாதிரி இந்த சைடு இருக்க இந்த பீட் மார்க்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணி வேறு லெவலில் வீடியோ மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அலாம் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.